Subhanallah. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகத்தான அற்புதமான பரிசுத்தமான குர்ஆன் எனும் வேதத்தை 23 வருட கால பகுதிக்குள்ளால் அல்லாஹ் இறக்கி வைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் என்ற வேதத்துக்குள்ளால் முழு மனித சமுதாயத்தினுடைய இஸ்மத், முழு மனித சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு, முழு மனித சமுதாயத்தினுடைய ப்ரொடெக்ஷனை வல்ல அல்லாஹ் நிரப்பமான முறையில குர்ஆன் என்ற வேதத்துக்குள்ளால் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஏற்படவிருக்கும் பயங்கரமான ஃபித்னாக்களாக இருக்கலாம், அது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு ஏற்படவிருக்கும் மோசமான ஷர்ரியத்தான கெட்ட விடயங்களாக இருக்கலாம். அத்துணை விடயங்களுக்குரிய பாதுகாப்பையும் படைத்தவன் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான குர்ஆனுக்குள்ளால் வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், குர்ஆன் என்பது 6666 ஆயத்துகளை கொண்டிருக்கிறது. குர்ஆன் என்பது 114 சூறாக்களை கொண்டிருக்கிறது. குர்ஆன் என்பது 30 ஜுசுக்களை கொண்டிருக்கிறது. இந்த அத்துணை விடயங்களையும் உள்ளடக்கியது தான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 114 சூறாக்கள்லையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் அல்லாஹ் தனிப்பட்ட ஃபதீலத்தை, தனிப்பட்ட ஸ்பெஷலிட்டி, தனிப்பட்ட சிறப்பம்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவா இருக்கலாம், அதற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. சூரத்துல் நாஸாக இருக்கலாம், அதற்கு ஒரு ஃபதீலத் இருக்கிறது. சூரத்துல் பக்ராவாக இருக்கலாம், அதற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. சூரத்து ஆல இம்ரான், ஒவ்வொரு சூறாவுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சிறப்பம்சங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த 114 சூறாக்கள்லையும் ஒரு விசேடமான ஒரு சூறா தான், ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தொடர்பு படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான். அந்த சூறாவை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, பைஹக்கியுடைய ரிவாயத், யார் அந்த சூறாவை ஜும்ஆவுடைய தினத்தில் ஓதி வருகிறாரோ, அவாஅலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைன், இந்த ஜும்ஆவுல இருந்து அடுத்த ஜும்ஆ வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளால அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டு பண்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான ஒரு ஃபித்னா இருக்கிறது. நாங்க இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் காணுவது ஃபித்னா கிடையாது. ஒரு பயங்கரமான ஃபித்னாவை ரசூலுல்லாஹுடைய உம்மத் எதிர்காலத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஃபித்னா இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது நான் உயிரோடு இருந்தால் ஃபஅன ஹஜீஜுஹு, அந்த ஃபித்னாவுக்கு எதிராக நான் போராடுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள்ல, மேஜர் சயின்ஸ்ல 10 அடையாளங்கள்ல முதலாவது அடையாளமான தஜ்ஜாலுடைய அடையாளம் உலகத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான ஃபித்னாவா இருக்கும். அதே போன்ற ஒரு ஃபித்னா உலகத்துல கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த சூறாவை அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய சந்தர்ப்பத்தில் ஓதுறாங்களோ, அது அந்த சூறாவுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்கள், வேற சில ரிவாயத்துகள்ல கடைசி 10 ஆயத்துக்கள் ஓதுறாங்களோ, உஸிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான். கண்ணியமானவர்களே,
அது எந்த சூரா? நாங்க அதிகமானவங்க புரிஞ்சிருக்கிறோம். Who are sitting inside of Moses now? இந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் இந்த ஜும்மாவுடைய சின்னத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோமோ, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூறாவை நாங்கள் ஓதிருப்போம். அதுதான் சூரத்துல் கஹ்ஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சூரா இருக்க அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தருவாயில ஏன் ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்துல இந்த சூரத்துல் கஹ்ஃப் நபி ஓத சொன்னாங்க? கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ சூறாக்கள் இருக்கும் பொழுது அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுடைய சந்தர்ப்பத்தில் ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரத்துல் கஹ்ஃப் ஓத சொன்னாங்க? கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் கிதாபுகளில் படிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் ஒரு பதில் தான் கிடைக்கிறது. It gives number of lessons. Subhanallah, it gives numerous lessons. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிக பெரும் படிப்பினையை இந்த சூரத்துல் கஹ்ஃப் வழங்கிக் கொண்டிருக்கிறது.